அன்புமணி அவர்கள் எப்படி அவரோட அரசியல் நகர்வுகளை நவுத்திருக்காருன்னு பாருங்க. எல்லாரும் காலையில் விழுந்து தான் ராஜ்யசபா சீட் வாங்கினார். இப்போ ராஜ்யசபா சீட்டுக்கு தான் ஜி.கே. மணி அவர்களை போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சு அந்த சீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. நீங்க உங்க பையன் உங்க மருமக இதே மாதிரி உங்க குடும்பத்தை சார்ந்தே தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி பார்ட்டி ஆயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கவங்க எல்லாம் உங்க சம்பந்திகா இருக்காங்க, இருக்கவங்க எல்லாம் உங்க மாப்பிள்ளையா இருக்காங்க. எங்க மாநாடு நடத்துங்க, இளைஞரணி தலைவர் இருக்காங்க, இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் போட்டீங்க, ஸ்டேஜ்லேயே காணாந்தால மாநில அரசு எடுக்கல. மாநில அரசுக்கு எடுக்கிற அதிகாரம் இருக்கு, சர்வே எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கல. மத்திய அரசு கூட நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, மத்திய அரசு கூட நீங்க பேச வேண்டியது தானே. நீங்க ஏதாவது அதிகமாக குரல் ஊற்றி பேசினா உங்க சிபிஐ வழக்கில் ஊற்றி உள்ள வச்சுன்னு உங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க தானே கோழை, நீங்க இந்த இடத்த கோழையா இருக்கீங்க. அவங்க எடுக்கலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் 20% கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு மணிமண்டபம் திறந்தது ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்தது. தொடர் சாலை மாறிய போராட்டத்தில் இறந்த அவங்க குடும்பத்துக்கு ஓய்வூதியம் கலைஞர் அவர்கள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இழப்பீடு தொகை கொடுத்தது கலைஞர் அவர்கள். அது இன்னும் தொடர்ந்து இருந்தா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க அந்த மக்கள்? இருமொழி கொள்கையில் அதுல என்ன குரல் கொடுத்துருக்காரு, அறிக்கை கொடுத்துருக்காரு. நேற்று அவ்வளோ பெரிய மாநாடு நடந்துச்சு. கும்போணத்தில் அந்த மாநாட்டில் ஏதாவது பேசியிருந்திருக்கல. அந்த மாநாட்டில் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லை. ஏன் அதை பற்றி பேசல? ஐயா ராமதாஸ் அவர்களும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு துண்டறிக்கை நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருந்தால் அதனால அரசியல் நகர்வு நடந்துருமா? இதே மாதிரி மாற்றி நீங்கள் கூட்டணி போகிறதுக்கு மக்களை பலி கிடையாதுன்னா எந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன் காடுவெட்டி மனோஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கும்பகோணத்தில் வன்னியர் சங்கம் மாநாடு நடைபெற்றது. அதில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. குறிப்பாக அன்புமணி அவர்கள் பேசினதில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடத்த மாட்டாங்க, இந்த முதல்வர் வந்து ஒரு கோழையான முதல்வர் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. முதற்கட்டமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து மற்றவங்களை கோழை அது இதுன்னு சொல்றதை விட நான் என்ன சொல்றேன், அன்புமணி அவர்கள் எப்படி அவரோட அரசியல் நகர்வுகளை நவுத்திருக்காருன்னு பார்க்கணும். இது வரைக்கும் அவர் வந்து பின்கேட் வழியா வந்து தான் மத்திய அமைச்சராக இருக்கட்டும், ராஜ்யசபா சீட்டாக இருக்க எல்லாருக்கையும் வாங்கினவர். எல்லாரும் காலையில் விழுந்து தான் ராஜ்யசபா சீட் வாங்கினார். இப்போ ராஜ்யசபா சீட்டுக்கு தான் ஜி.கே. மணி அவர்களை போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சு அந்த சீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. இவங்க மற்றவங்களை கோழன்னு சொல்றதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 10.5 இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கோ நான் என்ன சொல்றேன், 5 எம்எல்ஏ இருக்கீங்க உங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து 5 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு எவ்வளோ சொல்லிட்டு நீங்க என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? மாநில அரசு எடுக்கல, மாநில அரசுக்கு எடுக்கிற அதிகாரம் இருக்கு, சர்வே எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கல. மத்திய அரசு கூட நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, மத்திய அரசு கூட நீங்க பேச வேண்டியது தானே. நீங்க ஏதாவது அதிகமாக குரல் ஊற்றி பேசினா உங்க சிபிஐ வழக்கில் ஊற்றி உள்ள வச்சுன்னு உங்களை மிரட்டிட்டு இருக்காங்க அவங்க. அப்ப நீங்க தானே கோழை, நீங்க இந்த இடத்த கோழையா இருக்கீங்க. முதலமைச்சர் கோழையா இருக்காரு நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன தைரியமா என்ன பண்ணிட்டீங்க? போய் அங்க நின்று கேள்வி கேட்க முடியுமா? ராஜ்யசபா சீட் இப்ப ராஜ்யசபா சீட் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தப்பே நீங்க எனக்கு ராஜ்யசபா எம்பி வேணாம், எனக்கு வந்து என் மக்களுக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம்ல. அங்கே ஏன் தைரியம்? அவரோட தைரியம் எங்கே போச்சு? அவரோட திராணி எங்கே போச்சு? அங்கேயே நெஞ்சு நிமித்திட்டு நிற்காம கோழத்தனமா எல்லாரும் காலையில் வந்துட்டு வந்தாரு. அதை அவர் பண்ணிருக்கலாமே. இதுல யார் கோழை, யார் தைரியசாலின்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் ஒரு கோழையான தலைவர் நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தலைவருக்கான எந்த தகுதியும் அன்புமணி அவர்கள் கிடையாது. இன்னைய வரைக்கும் அவர் தலைவராக இந்த இடத்துல செயல்பட்டது கிடையாது. இப்போ ஒரு தலைவராக பொறுப்பேற்ற உடனே அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நாங்கள் வந்து தனிச்சு போட்டியிட போறோங்கிறாரு. ஒரு மாசத்துல வந்து எந்த கட்சிகளாலையும் இதுக்கப்புறம் தனியா போட்டியிட்டு ஜெயிக்க முடியாது, நாங்கள் வந்து கூட்டணி அமைக்க தான் போறோம் அப்படிங்கிறது. ஒரு தலைவருக்கு ஒரு பேச்சுல வந்து ஒரு கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண தெரியாதவர் எப்படி தலைவராக இருக்கலாம்? அவர் ஒரு போராட்டம் நடந்தது 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஒரு எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி போராட்டம் நடத்துனீங்க. அந்த போராட்டத்துல நீங்க வந்து மக்கள் போராடிட்டு இருந்தாங்க, நீங்க பின்னாடி வந்து நின்று தானே போனீங்க. நீங்க வழி நடத்துனீங்களா? நீங்க எதுக்கு மற்றவங்களை பார்த்து கோழன்னு சொல்றீங்க? நீங்க உங்க முதுகுல இருக்க அழுக்க ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த சமுதாய மக்களை ஏமாத்திரி இத்தனை நாளா சுரண்டி நீங்க திருடன் நான் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? இந்த சமுதாய மக்களோட சொத்தை திருடி நீங்க வச்சிருக்கீங்க, இதுக்கு யார் பதில் சொல்றது? எல்லா விஷயத்திலுமே குரல் கொடுக்குறாருல, கண்டனம் தெரிவிக்கிறார் அன்புமணி. தொடர்ச்சியாக தன்னை அரசியலில் நிலைநிறுத்தி தானே வராரு. எது குரல் கொடுத்திருக்காரு? இப்ப ரீசெண்டா இஷ்யூ இந்த இருமொழி கொள்கையில் அதுல என்ன குரல் கொடுத்திருக்காரு? அறிக்கை கொடுத்திருக்காரு. நேற்று அவ்வளவு பெரிய மாநாடு நடந்துச்சு. கும்போணத்துல அந்த மாநாட்டில் ஏதாவது பேசியிருந்திருக்கலாம்ல. அந்த மாநாட்டில் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லையே. ஏன் அதை பத்தி பேசல? ஐயா ராமதாஸ் அவர்களும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு துண்டறிக்கை நீங்க விட்டுட்டு போயிட்டே இருந்தா அதனால அரசியல் நகர்வு நடந்துருமா? நான் என்ன சொல்றேன், நோட்டீஸ் வந்து சாதாரண மனுஷன் கொடுக்கலாம், ஒரு பெட்டிஷன் சிஎம் பார்த்து கொடுக்கறது எல்லாரும் கொடுக்கலாம். நான் ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு நான் ஐயா முதலமைச்சர் அவர்களோ ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்து நான் மனு கொடுத்துருந்தேன். நீங்க என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? எந்த விதத்துல நீங்க கொடுக்குற அழுத்தத்தினால வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம மக்கள் கிடைக்கும்? ட்ரெயினில் கல் அவுட் அடிச்சா கிடச்சிருமா? அதனால 5000 பேர்லேருந்து 50,000 பேர் மேலே வழக்கு வரும். அந்த வழக்கை நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. என் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இந்த மக்களுக்காக? இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறன்ற பேரில் இந்த மக்களோட சொத்தை திருடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அதுதான் நீங்கள் பண்ணுற அரசியலை தவிர இந்த மக்களுக்காக எந்த இடத்துல நீங்கள் நிற்கல. தலைவராக எந்த இடத்துல நின்னீங்க நீங்கள்? அதே தான் அவரும் சொல்கிறாரு. இந்த டெல்டா இன்றைக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணமே மருத்துவர் ஐயா தான்.
ஏன் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க, வெளியிருந்து வரவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க? டெல்டால வந்து மருத்துவர் ஐயாக்கு எந்த மரியாதையும் கிடையாது. டெல்டா பாதுகாப்பா இருந்ததுக்கு காரணம் மாவீரன் காடிவெட்டியார் அவர்கள். அதே மேடையில ஐயாவே தானே சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த மாநாட்டில் வந்து 7 அம்பேத்கர் சிலையை திறந்தவர் காடிவெட்டியார் அவர்கள். இரட்டை கொலை முறையை வந்து இந்த மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் ஒழிச்சது காடிவெட்டியார் அவர்கள் ஐயாவே தான் சொல்லியிருக்காரு. அவர் ஒழிச்சாரு. நீங்க என்ன செஞ்சீங்க இந்த சமுதாயத்துக்காக? ஐயா காடிவெட்டியார் அவர்கள் வந்து எல்லா சமுதாயத்தையும் ஒன்றா வச்சிருக்கணும், தாழ்த்தப்பட்ட மக்களையும் தலித் சமுதாய மக்களையும் நம்மளையும் ஒன்றா வச்சுக்கணும், அங்கே எந்த கலவரமும் இருக்கக்கூடாது, டெல்டா பகுதியை வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு காடிவெட்டியார் அவர்களும் அவங்க கூட போர்படை தளபதிகள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் அதை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. மருத்துவர் ஐயா தனிப்பட்ட முறையிலோ ராமதாஸ் அவர்களும் தனிப்பட்ட முறையிலோ கட்சியாக என்ன செஞ்சாங்க இந்த மக்களுக்கு, டெல்டா பகுதிக்கு என்ன செஞ்சுருக்காங்க? நீங்கள் துண்டறிக்கை கொடுக்குறதும் நோட்டீஸ் கொடுக்குறதும் இதே தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட செஞ்சுட்டு போவோமே. இவ்வளோ பெரிய சமுதாயத்தை கொண்டு இவ்வளோ ஒரு பெரிய கட்சி இந்த மக்களுக்காக எந்த இடத்துல என்ன குரல் கொடுத்திருக்கு? இந்த மக்களை ஏமாத்துறதை தவிர ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த மக்களுக்காக? இல்ல அவரே ஒரு ஆதங்கமா தானே சொல்றாரு, ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டீங்க, எப்படி அதிகாரத்தை அளிப்பாங்க? கொடுங்க. நானே கேட்கிறேன், 2013 நீங்க வந்து 2013 இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்தினார் ஐயா அவர்கள். வந்து தலித் சமுதாயம் இல்லாத மற்ற சமுதாயத்தை வச்சு ஒரு மாநாடு நடத்தார். அந்த மாநாடு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உங்களை நம்பி கூட வந்தாங்க. நீங்க வந்து எல்லாரையும் கூட்டணி ஒரு கூட்டமை அமைச்சு நீங்க வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஆனா 2014 பிஜேபியில காலில் விழுந்துட்டீங்க. காலில் விழுந்து உங்க பையனுக்கு ஒரு எம்பி சீட்டை வாங்கி கொடுத்துட்டு நீங்க மற்றவங்களை எல்லாரையும் உங்க கையை விட்டு போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி நம்புவாங்க? இன்னைக்கு ஒரு ட்ராமா போடுறீங்க. நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? எல்லா சமுதாய மக்களையும் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்க. நேற்று அதுல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து கே செல்வகுமார் அண்ணன் பேசினாங்க. இப்போ வந்து நீங்கள் 2026 ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி போறீங்க. அது தெளிவாக தெரியுது. ஜி.கே. மணி அவர்கள் வந்து கல்யாண பத்திரிகைன்ற பேரில் ஒரு நாடகம் ஆடி அவர் போயிட்டு எடப்பாடி அவர்களை சந்திச்சுட்டு வர்றாரு. ஏன் எடப்பாடி அவர்கள் இந்த மாநாடு கூப்பிடல? எதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களை கூப்பிடல? எடப்பாடி அவர்களை கூப்பிட்டு 10.5 நீங்கள் தானே கொடுத்தீங்க எங்களுக்கு, அதில் என்ன பிழை இருக்குது? இதை பற்றி ஏன் நீங்கள் 4 வருஷமா பேசலாம் இந்த மாநாடு மீட்டிங்கில் கேட்டிருக்கலாம்ல? அவருக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது வாக்குவாதம் இருக்கா, வாக்கியத்தார ஏதாவது இருக்கா, இல்லை எடப்பாடிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை அண்ணாமலை அவர்களை ஏன் கூப்பிடல? அண்ணாமலை அவர்கள் இப்போ பிஜேபியில் தான் கூட்டணியில் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு எங்களுக்கு வந்து ஜாதியார் கணக்கெடுப்பு எடுக்கணும், மத்திய அரசு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கலாம்ல. ஏன் இதெல்லாம் பண்ணல? நீங்கள் ஒரு ட்ராமா நீங்கள் நடத்துறீங்க. இப்போ இதே ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கும் கே செல்வகுமார் அண்ணா அவர்களுக்கு இப்போ 2026 நீங்கள் கூட்டணி போகிறீங்க, ஏடிஎம்கே கூட தான் போகிறீங்க தெரியுது. அந்த கூட்டணியில் அவங்க 2 பேருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுப்பீங்களா? பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூட்டணியில் நீங்கள் தனியாக போய் பேசிக்கிட்டு பேரம் வாங்கிட்டு இவங்க எல்லாரும் விட்டு போயிடுங்க. இதே மாதிரி மாத்தி நீங்க கூட்டணி போறதுக்கு மக்களை பலிகடாதுன்னா எந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவான்? இந்த மக்கள் உங்களுக்கு நம்பணும்னா நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? 2016 தனியா போட்டிடணும்னு சொல்லி மாவீரன் காடிவெட்டியார் அவர்கள் வலியுறுத்தினார். நீங்க மாறி கூட்டணி போறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி மக்களை ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா 100 தொகுதியை பிரிச்சு நான் எடுத்துட்டு போயிட்டு வன்னியர் சங்கத்தை சார்பா வச்சு நான் நின்று தனியா போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க தனிச்சு போட்டிடுறாங்க. 2016 வாக்கு வங்கி படி பார்த்தா இவங்க தமிழகம் முழுவதும் 6% வாக்கு வச்சிருக்காங்க. அது 95 காலத்துலேருந்து பாமக இருக்க ஓட்டு வந்து 6% வாக்கு. வட மாவட்டங்களில் 100-120 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 15% 25% வாக்கு இருக்கு. இன்னைக்கு அது கிடையாது. 2016 இவ்வளோ வாக்கு எடுத்த நீங்க ஒரு 75 தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தா 2வது இடத்துல இருந்தாங்க. 5000 ஓட்டு வித்தியாசத்தில் 2வது இடத்துல இருந்தாங்க 2016 எலெக்ஷன்ஸ் டேட்டா படி. 2019 எதனால நீங்க சமரசமானீங்க? எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி போனீங்க? அன்னைக்கு நீங்க 10.5 பத்தி கேட்டிருக்கலாம். 2021 பிஜேபி கூட போயிட்டீங்க, ஏடிஎம்கே கூட போயிட்டீங்க. மாநிலத்திலையும் உங்களுக்கு கூட்டணி இருந்து, மத்தியிலையும் உங்களுக்கு கூட்டணி இருந்து, 2த்துலயுமே ரூலிங் கவர்மெண்ட் அவங்க தான். அப்ப 2019 21 வரைக்கும் கண்ணு காது மூக்கு வாயில எதுவும் தெரியாம இருந்ததா? இல்ல 2 பேரும் கோமால இருந்தாரா அப்பாவும் பிள்ளையும்? எதை வச்சு இவங்க 2021 எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அந்த டிராமாவை போட்டு மக்களை ஏமாத்தணும்? இதே மாதிரி தொடர்ச்சியா ஏமாத்துறதை மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டு இந்த சொத்தை தேடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? இல்லை, அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக தான் அந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும். இப்போ அதிமுகவோட கூட்டணி இருந்து அந்த சமூகத்துக்கு வந்து 10.5 வாங்கி கொடுத்தாரு. மீண்டும் ஒரு கூட்டணி அமைத்து அதில் உள்ள இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்யலாங்கிற அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. ஏற்கனவே அமைச்ச கூட்டணி வச்சு என்ன பண்ணீங்க? இது அதிகாரம் யார் யார் கிடைச்சது? அதிமுக கூட கூட்டணி போனதுனாலே அந்த 10.5 நடந்ததுனாலே அதிகாரம் யார் யார் கிடைச்சது? எடப்பாடி அவர்கள் அவர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ட்ராமா, ராஜ்சபா சீட்டு வாங்குறதுக்காக அன்புமணி அவர்கள் போட்ட ட்ராமா, மக்கள் கிட்ட வந்து 10.5 வாங்கி தந்தேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் போராடி பார்த்தார். மக்கள் அவரோட முகத்திரை கிழிச்சிட்டாங்க. அந்த எலெக்ஷன் 2021 தோக்கடிச்சிட்டாங்க. 25 தொகுதியில் நின்றவங்க 5 தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க. அந்த 5 தொகுதியில் ஜெயிச்சவங்க வந்து அவங்களோட சுய செல்வ வாக்கு வச்சு தான் ஜெயிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களை நம்பி வந்து அவங்க நின்று ஜெயிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரம் கிடைச்சது எடப்பாடி அவர்கள் கிடைச்சது. எடப்பாடி அவரோட தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக அவர் தொகுதி முழுமையாக வன்னியர் தொகுதி, வன்னியர் மக்கள் அடர்த்தியா இருக்க தொகுதி, அங்க ஜெயிக்கிறதுக்காக அவர் இந்த டிராமாவை போட்டு நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டணி அமைச்சிங்க,
10.5 கொடுத்தீங்க. நான் எடப்பாடி அவர் மேல தவறே சொல்ல. அந்த 10.5 ரத்து செய்யப்பட்டது. இன்னை வரைக்கும் எடப்பாடி அவர்களோட கருத்து என்ன? எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரா? நான் தானேப்பா வாங்கி கொடுத்தேன், எல்லா டேட்டாஸும் கரெக்டாக தான் கொடுத்தேன், இந்த டேட்டா அடிப்படையில் தான் அருந்ததியர் கொடுத்தாங்க, முஸ்லீம் சமுதாயத்தை கொடுத்தாங்க, இது கொடுத்ததுல என்ன தவறு இருக்குன்னு எங்கேயாவது கோர்ட் கேஸ்ல இன்டர்வியூ ஆனாரா? எதுவுமே பண்ணல. அப்ப ஏமாற்றப்பட்டது யார்? ஏன் மக்கள் ஏமாற்றப்பட்டாங்க. அதே கூட்டணியில நீங்க திருப்ப ஒரு டிராமா போட்டு நாங்க வந்து கூட்டணி அமைக்க போறோம், நீங்க சொல்றீங்களே இப்ப அதிகாரத்தை நோக்கி நவுறாங்க, அதிமுக நோக்கி தான் பாமக போகுது, அப்படி எல்லாருக்கும் தெரியுற விஷயம் அது, நீங்க சொல்லணும்ல. அப்படி போகும்போது திருப்ப இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு எடப்பாடி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கூட்டணி போன்றவங்களா? நாங்க வந்து இவங்க 2 பேரும் எப்படி பெற்றோம்? என் மக்கள் வந்து இன்னைக்கு விழுப்புணர்வோட இருக்காங்க, படிச்ச சமுதாய மக்களா இருக்காங்க, எல்லாருக்கும் 80 காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா இல்லைல்ல. எல்லாருக்கும் சோசியல் மீடியா இருக்கு, எல்லாருக்குமே வந்து வெல் அவேர்டா தான் இருக்காங்க, வெல் எஜுகேட்டடா இருக்காங்க. இவங்க வரும்போது தெரிஞ்சிடும்ல, இவங்களை வந்து எப்படி சும்மா விட்டுருவாங்க. அன்னைக்கு நீங்க ஏமாத்துனீங்க, ஒரு வாட்டி ஏமாந்தோம், இந்த வாட்டி ஏமாறுவோமா? எடப்பாடி அவர்களோட முகத்தெரியும் கிழிக்கப்படும், ராமதாஸ் அவர்களோட முகத்தெரியும் கிழிக்கப்படும். நான் என்ன கேட்கறேன், நீங்க கூட்டணிக்கு போங்க, யார் கூட வேணாலும் போங்க, எல்லாருக்கும் கூட்டணி சுதந்திரம் இருக்கு, எல்லாருக்கும் வந்து அரசியல் சுதந்திரம் இருக்கு, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி போகலாம். நீங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்தீங்க ஏடிஎம்கே கூட, அவங்களை இந்த மேடையில கூப்பிட்டீங்க, நீங்க கேள்வி கேட்கல. இன்னைக்கு பிஜேபி கூட தான் கூட்டணியில் இருக்கீங்க மத்தியில், ஏன் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மீட்டிங் கூப்பிட்டு பேசல? விடிய காத்தால 7 மணிக்கு நீங்க கூட்டணி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி போத்துறதுல எலெக்ஷன் பேஸ் பண்ண தெரிஞ்சதுல எம்பி எலெக்ஷன். அதே மாதிரி இன்னைக்கு அவர் கூப்பிட்டு அவர் மேடையில் உட்கார வச்சு நீங்க பேசலாம், ஏன் பண்ணல? அப்ப யாரை ஏமாத்த நினைக்கிறீங்க? கூட்டம் நீங்க சேர்ந்துச்சுன்னா கூட்டம் ராமதாஸ் அவர்களுக்காக, அன்புமணி அவர்களுக்காக சேரல. அந்த முழுக்க அந்த கூட்டத்துல பேசின அத்தனை பேருமே முதல்ல பேசுறது வந்து காடிவெட்டியார் அவர்கள் பேர் தான் சொல்றாங்க. மாவீரன் காடிவெட்டியார்னு சொன்னா கூட்டம் அவ்வளவு ஆர்ப்பரிக்குது. மாவீரன் காடிவெட்டியாரோட போட்டோ எல்லாமே இன்னைக்கு ராமதாஸ் அவர்களால அன்புமணி அவர்களால அரசியல் பண்ணிட முடியாது. அவர் போட்டோ வச்சு தானே நீங்க அரசியல் பண்றீங்க. அவர் போட்டோ நீங்க வச்சு அரசியல் பண்றீங்க. அவருக்கு செஞ்ச துரோகமே நீங்க தான். அவர் கொண்டுட்டீங்க. இன்னைக்கு இந்த ஒரு ரீசெண்டா இல்லை, ரொம்ப லேட்டா நடுவில் ஒரு படத்துல சொன்ன மாதிரி எங்களுக்கு கொல்லவும் தெரியும், அவர் வீட்டில் போய் மாலையும் போட்டு எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியுன்ற மாதிரி நீங்க டிராமா பண்றீங்க. நீங்க என்ன அரசியல் பண்ணாலும் அவரோட போட்டோ வச்சு தான் நீங்க அரசியல் பண்ண முடியும். அது இல்லைன்னா உங்களை ஒரு ரோட்ல போறவங்க கூட உங்களை சீண்ட மாட்டான், மதிக்க மாட்டான். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஊழல்வாதி. ஏன்னா உங்க பேர்ல வந்து சமுதாயத்துக்காக நீங்க போராடினீங்கன்ற போராளி வாழ்க்கை கிடையாது, உங்க பேர்ல ஊழல் வாழ்க்கை தான் இருக்கு, சிபிஐ வாழ்க்கை தான் இருக்கு. அன்புமணி அவர்கள் மேல நான் ராமதாஸ் அவர்கள் எந்த குறையும் சொல்ல, அவர் அன்னைக்கு போராடினாரு, போராட்ட குணத்தோட இன்றைக்குமே எல்லா சமூக மக்களையும் அரவணைத்து இந்த 69% இடஒதுக்கீடை எப்படியாவது பாதுகாக்கணும்னு தான் சாதி வாரி சர்வே எடுக்கணும்னு சொல்லி தானே பாமக முழக்கமிடுறாங்க. நான் தான் சொல்றேன், உங்ககிட்ட 5 எம்எல்ஏ இருக்காங்க, நீங்க என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க? நீங்க வந்து மாநாடு போட்டுட்டீங்க, இந்த மாநாடு போட்டது நீங்க வந்து கூட்டணி பெறதுக்காக மாநாடு போடல. இது போன்ற அழுத்தங்கள் மூலமா அப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமா தானே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். நீங்க அந்த 10.5 ஒன்று கொடுத்தீங்கல்ல, அந்த 10.5 நீங்க அது அந்த லாஸ்ட் டேல எதுக்கு நீங்க அதை பெற்றீங்க? 2019 நீங்க கூட்டணி இருக்கீங்க. நீங்க வந்து இந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், இந்த சமுதாயத்தை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படின்னா இது நீங்க உங்களுக்கு அப்பறம் இருந்தது இல்ல. நீங்க சொல்றதை கேட்குற இடத்துல 2 கவர்மெண்ட் இருந்தது இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தது இல்லை. அப்ப நீங்க உங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட ப்ளீட் பண்ணி வாங்கி இருந்திருக்கலாம்ல. நீங்க உங்களோட சுய லாபத்தை மட்டும்தான் பாக்குறீங்க. உங்களோட அரசியல் வரலாறை பார்த்தாலே உங்களோட சுய லாபம் மட்டும்தான் இருக்கு. நீங்க உங்க பையன், உங்க மருமக, உங்க இதே மாதிரி உங்க குடும்பத்தை சார்ந்தே தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி பார்ட்டி ஆயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி. இருக்கவங்க எல்லாம் உங்க சம்பந்திகா இருக்காங்க, இருக்கவங்க எல்லாம் உங்க மாப்பிள்ளையா இருக்காங்க. ஏங்க மாநாடு நடத்துனீங்க, இளைஞரணி தலைவர் எங்கங்க? இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் போட்டீங்க, ஸ்டேஜ்லேயே காண வந்தால எங்க போயிட்டாரு? ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவர் இல்லாம வன்னியர் சங்க மாநாடு நடத்துறீங்க, கட்சி தலைவர் வந்திருக்காரு, கௌரவ தலைவர் வந்திருக்காரு, இளைஞரணி தலைவர் எங்க? நான் என்ன கேட்கிறேன், நீங்க இதே மாதிரியே மாத்தி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லைன்னு ஒரு டிராமா போட்டு காமிச்சிங்க. இன்னைக்கு இளைஞரணி தலைவரை காணும். ஒரு கட்சிக்கு தலைவர் இளைஞரணி தலைவரே இல்லாம என்ன நீங்க கட்சி நடத்துறீங்க? அப்படி யாரை ஏமாத்த நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? மேலும் என்னதான் நடக்கும்? இந்த மக்கள் வந்து கடைசி வரைக்கும் முட்டாளாவே உங்களுக்கு கொடி பிடிக்கிற சமுதாயமாவே இருப்பாங்களா? எங்களுக்கு வந்து நான் தான் கேட்கல, இந்த எலெக்ஷன்ல உங்க முகத்தறி நீங்க யார் கூட கூட்டணி போனாலும் உங்க கூட்டணி வந்து தோல்வி அடையும். ஏன்னா நீங்க மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. தொடர் தோல்வினால இந்த மாநாடு நடத்துறீங்க, 7 வருஷத்துக்கு அப்புறம் மாநாடு நடத்துறீங்க நீங்க. ஆனா தொடர்ந்து இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்கன்றதும் மக்களுக்கு தெரியும்ல. இல்லை, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் மே 11 இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன பண்ணிடுவாரு? இதே தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு 10.5 ரத்து செஞ்சு நான் வந்து மெயின் பிக்சர் காமி பண்ணாரு. எனக்கு அவங்க பண்ணுனா சந்தோஷம் தான் சொல்றேன். 10.5 அவங்கனால கிடைச்சாலும் சரி, யாருனால கிடைச்சாலும் சரி, நாங்க கை கூப்பி வணங்கி அதை வரவேற்க தயாரா தான் இருக்கோம். ஆனா நீங்க மக்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு அவங்க வந்து ஒரு எல்லா சமுதாயத்தையும் கூட்டு, பறையர் சமுதாயம், முத்திரையர் சமுதாயம், அத்தனை சமுதாயத்தை கூட்டு மாநாடு போடுறாங்க. நாளைக்கு நான் திருமாவளவன் கூட்டு மாநாடு போட்டேன், ஒரு மீட்டிங் போட்டு நான் வந்து என் சமுதாய மக்களும் எல்லா சமுதாய மக்களும் ஒத்துமையா இருக்குன்னு பேசினா இது வந்து வன்னியர் துரோகி, காடுவெட்டி மனது வந்து வன்னியர் துரோகியா இருக்கான், துரோக செயல் செய்யறான் அப்படிம்பாங்க. அப்ப நீங்க செஞ்ச அரசியல் மத்தவங்க செஞ்ச துரோக செயல். ஏன்னா இதே தான் ஐயா அவர்கள் வந்து காலங்காலமா பின்பற்றுறாரு. யார் வந்து வன்னியர் முன்னேற்றத்துக்காக பாடுபடணும், ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கனாலோ, ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு ஏதாவது டிராவல் பண்ணனாலும் வன்னியர் துரோகி, அவங்க காக்கை வன்னியர்ன்றாங்க. அப்ப நீங்க எந்த வன்னியர்? நீங்க என்ன பண்றீங்க? அப்ப நீங்க பண்ண அரசியல் மத்தவங்க, நீங்க போய் ஒரு அரசியல் தலைவரை சந்திச்சா அது வந்து மரியாதை நிமித்தமா சந்திக்கிறது, மத்தவங்க போய் சந்திச்சா அவங்க வந்து காசு வாங்கிட்டாங்க, இவங்க வந்து
வன்னியர் துரோகியா இருக்காங்க. அப்ப நீங்க செய்யாத துரோகம் இந்த மக்களுக்கு என்ன இருக்கு? நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களோட ராஜ்யசபா சீட் முடியுது அன்புமணி அவர்கள், அதனால இப்போ ஜி.கே. மணி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. நீங்க அதே இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, இந்த ராஜ்யசபா சீட்டு எங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேணும், நான் 25 தியாகிகள்ல ஒரு குடும்பத்துல இருக்க ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க, நீ தலைவன் நான் ஏத்துக்கிறேன். அப்ப நீ கோழையா, நீ வந்து நீங்க வந்து அரசியல் வெறியும் பண வெறியும் பதவி வெறியும் பிடிச்சாலே இருக்கீங்களா, இல்ல இந்த மக்கள் பண வெறியும் பதவி வெறியும் பிடிச்சாலே இருக்காங்க? உங்க குடும்பமே பண வெறியும் பதவி வெறியும் பிடிச்சாலே இருக்கீங்க. ஏன் இந்த மக்கள் இப்படி மாத்தி மாத்தி சுரண்டி ஏமாத்திட்டு இருக்கீங்க? என்ன இப்போ உங்ககிட்ட என்ன இல்லை, இன்னும் என்ன சம்பாதிக்கணும்? நீங்க ஏன் இந்த பதவி வெறி உங்களுக்கு? நீங்க எல்லா வந்து உட்காருங்க, ரோட்ல வந்து உட்காருங்க, எங்களுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாகணும் அப்படின்ற அழுத்தத்தை கொடுங்க. இப்போ வரப்போதில்ல, சட்டசபை கூட போறாங்க, பட்ஜெட் சட்டசபை கூட போகுது, அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு என்ன அழுத்தம் கொடுப்பீங்க? மறுபடியும் நான் வந்து முதலமைச்சரை பார்த்து நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. நீங்க எத்தனை நோட்டீஸ் கொடுத்தாலும் நீங்க என்ன அழுத்தம் கொடுத்தீங்கன்னு தானே அரசியலா ஒரு அழுத்தத்தை நீங்க கிரியேட் பண்ணல. நீங்க நோட்டீஸ் கொடுக்குற வாக்கில் அவங்கள்ட்ட போய் கூட்டணி தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எங்கேயுமே உண்மையா இல்லைன்றது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இல்லை, தொடர்ச்சியாக இந்த மாநாடு அறிக்கை உள்ளிட்ட விவகாரத்தில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளோ ஒரு கோரிக்கையாக வைக்காம முதல்வர் மீது விமர்சனமாகவே வைக்கிறது எப்படி பார்க்குறது? கருணாநிதியால் முடிஞ்சது ஸ்டாலினால் முடியாது, அது போன்ற விமர்சனங்கள், அதெல்லாம் எப்படி பார்க்குறது? இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி கொடுக்கலாம், சர்வே எடுக்கல, வருத்தம் இருக்கு, நாங்களும் போய் முறையிட்டு வரோம். அவங்க எடுக்கலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் 20% கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு மணிமண்டபம் திறந்தது ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்தாரு. தொடர் சாலை மறியல் போராட்டத்துல இறந்த அவங்க குடும்பத்துக்கு ஓய்வூதியம் கலைஞர் அவர்கள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இழப்பீடு தொகை கொடுத்தது கலைஞர் அவர்கள். அது இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க அந்த மக்களுக்கு? நீங்க மத்தவங்களை குறை காட்டுறதை விட இந்த மக்கள்னால அதிக லாபம் அடைஞ்சது யாரு? நான் எதுக்கு வந்து முதலமைச்சரை கேள்வி கேட்கணும்? நீங்க உங்களால தான் அந்த மக்கள், முதலமைச்சர் சொல்லி போய் சாவல, கலைஞர் அவர்கள் சொல்லி சாவல, அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் சுட்டு கொண்டாரு, அவர் சொல்லி போராட்டம் நடத்தி சாவல. நீங்க வந்து மத்தவங்க மேல இருக்க வன்மத்துல பேசுறீங்க. ஐயா முதலமைச்சர் அவர்கள் மேல இருக்க வன்மத்துல பேசுறீங்க. நீங்க வந்து இப்ப முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்க முடியல, நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கீங்க. ஐயா மோடி அவர்கள்ட்ட கேட்க வேண்டியதானே? மோடி அவர்கள்ட்ட ஒரு டெலிஃபோன்ல பேசுறேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொன்னா, ஃபோன் பண்ணா உடனே எடுத்து பேசுவார் பிரதமர் அவர்கள்னு சொல்றீங்க. அவர்கிட்ட கேட்கலாம்ல. நீங்க யாருக்கிட்டையும் கேட்காம நீங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மாநாட்டிலே நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் அரை நிமிஷத்துல பேசுங்க, ஒரு நிமிஷத்துல பேசுங்க, மொத்தம் வந்து மேடையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கன்றீங்க. மாவீரன் காடி விட்டியார்னு சொன்னா அவ்வளோ நேரம் மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அதை தாங்க முடியல உங்களாலையும் உங்க பையனாலையும். உங்க பையனால தாங்க முடியல, உங்களை கூட நான் குறை சொல்ல மாட்டேன். அன்புமணி அவர்களுக்கு மூஞ்சி செத்து போயிடுது அந்த இடத்துல. அதனால வந்து அரை நிமிஷத்துல பேசுங்க, 3/4 நிமிஷத்துல பேசுங்கன்றீங்க. இதை நீங்க வீட்லயே உட்காந்துட்டு நீங்க எப்பயுமே ஆன்லைன்ல பேசுற மாதிரி வெப்கேம் வச்சுட்டு நீங்க பாட்டே பேசிட்டு போயிருங்க. இவ்வளவு பெரிய மாநாடு நடத்த தேவையில்ல. இந்த மாநாடு முழுக்க முழுக்க வந்தது மக்கள், வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து மாவீரன் அவர்களுக்காக தான் வந்தாங்க. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்காக வரல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மாவீரன் அவர்களோட மணிமண்டபத்துக்கு போய் மாலை போடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டண்ட் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து இப்படியே நீங்க இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு, இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோன்றத ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி நீங்க கொடுக்கலாம்ல. இவ்வளோ நாளும் நாங்கள் இந்த கட்சியை நடத்திட்டோம், இவ்வளோ பண்ணிட்டோம், இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த மக்களுக்கு இப்படிலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் அன்புமணி அவர்களால் ரிலீஸ் பண்ண முடியுமா? இந்த 25 குடும்பத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு அன்புமணி அவர்கள் ஒரு மேடை போட்டு சொல்ல முடியுமா? நான் இதை பண்ணியிருக்கேன் இந்த மக்களுக்காக, இந்த சமுதாய மக்களுக்காக, இவங்க இந்த 25 குடும்பத்தினால தான் எனக்கு இவ்வளோ நான் வந்து ராஜ்யசபா எம்பியாவே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கூச்சமே இல்லாம உங்கள் மனைவிக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறீங்க. உங்கள் அப்பா வந்து இன்னைக்கு பேரனுக்கு வந்து இளைஞரணி தலைவர் கொடுக்குறாரு. உங்கள் சம்பந்திக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து எம்பி சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த மக்கள் எதை நம்பி உங்ககிட்ட வருவான்? இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த மக்களை ஏமாத்துறீங்கன்னு இதை வச்சே தெரியாதா? நான் அதான் சொல்கிறேன், தொடர்ந்து இந்த மக்களை ஏமாத்தாமல் இந்த மக்களுக்கு எதாவது நல்லது செய்ய ட்ரை பண்ணுங்க. பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறாங்க பாமக. இப்போ அதிமுகவை நோக்கி நகர்றாங்க. ஜூலை 24 அவருடைய பதவி முடியுது, அதனால் அதிமுகவோடு நகர்றாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் இந்த பாமக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது, அரசியல் யுக்தி, இது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம். அதனால் அதிமுகவோட கூட்டணி வச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி பாமக அரசியலில் நகருதுன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி வந்து எடப்பாடி அவர்கள் இந்த மக்களை ஏமாத்திட்டார். ராமதாஸ் அவர்கள் இந்த மக்களை ஏமாத்திட்டாங்க. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்தா வன்னியர் ஓட்டி உங்களுக்கு எப்படி போகும்? வன்னியர் ஓட்டி உங்களுக்கு போகாது. யார் வன்னியர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் வன்னியர் ஓட்டு போகாது. அது போக நாங்களும் விட மாட்டோம். மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மக்களுக்கு புரியுது அது நல்லாவே. இந்த மாநாடு கூட்டத்தை வச்சு ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டம் வந்துருச்சுன்னு மட்டும் யாரும் தப்பு கணக்கு போடாங்க. அது முழுக்க முழுக்க மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்காக வந்த மாநாடு. அது டெல்டா பகுதியில் நடந்த மாநாடு. கும்பகோணம் அந்த பெல்ட் எல்லாமே வந்து மாவீரன் அவர்களோட கோட்டை. ராமதாஸ் அவர்கள் காடுவெட்டியார் அவர்கள் இல்லாமல் அந்த தொகுதிக்குள்ளே கூட போக முடியாது.
ஏன்னா இதுக்கு முன்னாடி பூம்புகாரில் நடந்த மாநாட்டிலலாம் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கூட்டு போனதே காடுவெட்டி அவர்கள் இந்த மாநாடே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 144 மீறி அங்கே மாநாடை நடத்தி ஐயா அவர்களை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சவர் தான் காடுவெட்டியார். அதனால தான் அவருக்கு மாவீரன்ற பட்டமே வந்தது. அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க மாவீரனுக்காக வந்த கூட்டம் தான். இவங்க காமிச்ச கூட்டத்தை வச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து கூட்டம் இருக்குது, கூட்டணி போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட முகத்தடியை கிழிப்பாங்க. அவங்களுக்கான வாக்கு வங்கி இப்போ கிடையாது. ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து இந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செஞ்ச துரோகம் எல்லாருக்குமே தெரியும். அந்த துரோகத்துக்கான பலன் இந்த எலெக்ஷனில் வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பதிலடியை கொடுப்பாங்க. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.